ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தேஜு தண்ணி குடிச்சேன் தானே கேட்க போற? குடிச்சிட்டேன். போய் காஃபி போடு. சரி நீ போய் உட்காரு, நான் போய் காஃபி எடுத்து வந்துடுறேன். சரி சீக்கிரமா வீட்டுக்கு போய். யாரா அது? டேய் வண்டி நிறுத்து. செயின். டேய் நில்றா. செயின் தானே அடிச்சா? இதில் என்ன இருக்கு? செயின் தானாவா? ஆமாம். ஆமாவா? அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, அதையும் மீறி அந்த செயின் அடித்தான்ல, அதாண்டா கெத்து. இப்போ தெரியுதா ஏன் என்னால் மறக்க முடியலன்னு? டேய் மொக்கையா சொல்கிறான்டா, வேஸ்ட்ரா மாமா அவன். சும்மாடா அவன். வினோத்து நீ சுற்றி விட்றப்ப. ஏய் நீயாவது நல்ல விஷயமா சொல்கிறா. டேய் நான் ஸ்கெட்ச் மட்டும் தானே போட்டிருக்கேன், பெருசாலாம் இது நான் பண்ணதில்லை. ஏதாவது இருக்கும் சொல்கிறா மயிறு. ஒரு 6 மாதம் இருக்கும். பதினெட்டு வயசு பையன் சொன்னீங்க, இவனை பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். என்னடா எல்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு விளையாட்டு காட்டுறீங்களா? வேற இடத்துக்கு மாற்றி தாச்சிட்டு வந்துட்டீங்களாடா? கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கோம். என்னடா அண்ணன் வந்து உட்காந்துருக்காரு, கால் மேலே காலை போட்டுக்கிட்டு சிகரெட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. திமிரா உனக்கு? உனக்கு தானே அண்ணன், எனக்கு இல்லையே. இவர் கைக்கடி நிற்கிறது தானே வந்து, அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களாண்ணா உங்கள் முன்னாடியே? உங்கள் அண்ணன் நீ என்கிட்ட பேச தானே வந்தீங்க, என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாமல் தானே பேசிகிட்டு இருந்த. உனக்கு மரியாதைல
நொண்ணுக்கும் மரியாதை இல்லை புரியுதா? என்னடா விட்டா பேசிக்கிட்டே இருக்க. நிறுத்துங்கடா. வந்த வேலையை பார்க்குறது என்ன பண்ணுறீங்க? இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதை விட்டு சின்ன பிள்ளைலாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா? தம்பி. ஏய், என்னை தம்பிலாம் சொல்லாத. எனக்கு பேர் இருக்கு, செந்தில். சரிப்பா செந்தில், இப்போ எனக்கு இருக்கிற இந்த பேர், புகழ், காசு, பணம் இதெல்லாம் எம்எல்ஏ ஆனதுனால கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஜாதி. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். விஷயத்துக்கு வாயா. அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது. பாலமுருகன் ஒருத்தன் இருக்கான், எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி. ரொம்ப குறைச்சல் கொடுக்குறான் என் மட்டைக்குள்ள ஏறி. எதுக்கு எடுத்தாலும் மனிதநேய மயிருன்னு பேசிட்டே இருக்கான். மக்களுக்கு நல்ல செய்கிறேன் அது இதுன்னு பேசி எல்லா ஓட்டையும் வாங்கிடுவான் பிறகு. அவளை வந்து எல்லாம் பண்ணிட்டானா நாங்கள் என்ன பண்ணுறது? அதெல்லாம் தேவையில்ல எனக்கு. நான் என்ன பண்ணணும்? பாலமுருகன் இருக்கக்கூடாது. அவன் ஃபோட்டோ இருக்கா? அந்த ஃபோட்டோ வச்சுட்டு கிளம்பு. 2 நாள் கழிச்சு வா. செந்தில் அவனை சுலபமா போட்டுலாம் தான் நினைச்சான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பாலமுருகன் நெருங்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைன்ட்டு. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வாயா எம்எல்ஏ. என்ன செந்தில், என்னாச்சு? எப்பா நான் வழக்கமாக போகிற மாதிரி இந்த ஸ்கெட்சு கிடையாது. இந்த ஸ்கெட்சில் அந்த கொலையை பண்ணதே நான் தான். செந்தில் ஒரு நாள் ஃபுல்லாக விசாரிச்சு பாலமுருகன் எங்கே போகிறான் எங்கே வராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னதான் அவன் பெரிய உத்தமனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, அதை செந்தில் கண்டுபிடிச்சான். நைட்டு 11 மணிக்கு மேலே பாலமுருகன் அவன் கீப்பை பார்க்க தனியாக போவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் அவனை போட தனியாகவே போனான்.